ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்சோ ஏதாவது ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணாலும் அதுவும் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் பாலும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபியோட நேம் வந்து தேங்காய் பால்கோவா. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஏதாவது பேன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த அந்த நெய் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 4th மந்த் அண்டு 5th மந்தில் வந்து எனக்கு 2 கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கிட்லேயுமே வந்து நெய் வந்து இருந்துச்சு. அது கூடவே வந்து 2 டப்பா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் டவல், டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் அதெல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த நெய் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் வந்து அப்பப்போ வந்து இந்த நெய் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சூடானதும் அது கூடவே முந்திரியும் பாதாமும் வந்து ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக நிறம் மாறி வந்ததும் நம்ம வந்து அது தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த முந்திரியும் பாதாமும் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயும் செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் வந்து அவ்வளோவா ஸ்வீட் கிரேவிங்ஸே இல்லை. ஆனால் இந்த 3rd ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்ணும் போலேயே இருக்கும். அதனால் வந்து தெரிஞ்ச ரெசிபி மட்டும் அப்பப்போ ட்ரை பண்ணி சாப்பிட்றது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கேர்ள் பேபி தான் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரியும் பாதாமும் வந்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே நெய்யில் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து 2 மூடி தேங்காய் வந்து நான் ஃபுல்லாக அப்படியே துருவி எடுத்திருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா நெய் வந்து ஆட் பண்ணலை. அதே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வந்து நல்லா வறுக்கும்போது அந்த தேங்காயோடைய பச்சை வாசனையும் வந்து நம்மளுக்கு அடிக்காது. ஸோ ஃபைனலாக சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 2 மூடி தேங்காய் வந்து நம்ம எடுத்திருக்கோம் துருவி. ஸோ இதோடைய அளவு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த தேங்காயோடைய அளவு இருந்துச்சு. நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயோடைய அளவுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் வந்து நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேனோ ஸோ அதே கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்காக நான் அந்த 1/2 லிட்டர் பால் வந்து நான் ஊற்றி பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வைக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம நல்லா கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பாதாமும் முந்திரியும் வந்து குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 ஏலக்காயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பச்சை வாசனையும் இருக்காது, நல்ல மணமும் வந்து கொடுக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் உள்ள ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், நார்மல் ஸ்பூன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 15 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவே வந்து சுகர் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட இப்படியே கிளறி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த ரெசிபி வந்து சர்க்கரை வந்து கரைய அகெயின் தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அகெயின் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். ஸோ ஒயிட் கலரில் இருந்த இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் வந்து மாறிடும். ஸோ வீடியோலேயே வந்து நல்லாவே தெரியுது கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கிறது.
நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணும்போதே ஏலக்காய் பவுடரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எகைன் நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து எகைன் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டோம்னா இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தேங்காய் பால்கோவா ரெசிபி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப திகட்டவெல்லாம் இல்லை. சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.